உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் இன்று ரம்ஜான் பண்டிகை உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. முன்னதாக ஆண்டவர் தர்காவில் ரமலான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு பாலஸ்தீன இஸ்லாமியர்கள் மற்றும் உலக மக்கள் அனைவரும் நலமுடன் வாழ சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். அதனைத் தொடர்ந்து புத்தாடை அணிந்து வந்த இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் ஆற தழுவி ரம்ஜான் பண்டிகை நல்வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இன்று நோன்பு பெருநாள் தொழுகை நாகூர் தர்காவில் வெகு சிறப்பாக முறையில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இஸ்லாத்திய கடமையாக இருக்கக்கூடிய மூன்றாவது கடமையாக இருக்கக்கூடிய நோன்பு நோட்டும் 30 நாட்களுக்கும் விரதம் இருந்து இறைவனின் அச்சப்பாடுக்கு இணங்க இறைவனின் அச்சத்தை இருக்கக்கூடிய இந்த நோன்பானது நோற்று இன்று நோன்பு பெருநாள் தொழுகை இன்று இறைவன் தானாகவே கூலி வழங்கக்கூடிய நானே இந்த நோன்பாளிகளுக்கு கூலி வழங்குவேன் என்று திருமறையாம் குர்ஆன் ஷெரீஃபிலே கூறியிருக்கின்றான். அந்த வேதத்தில் குறிப்பிட்டது போல இன்று எங்களுக்கு இறைவனால் வழங்கக்கூடிய கூலி கொடுக்கக்கூடிய இந்த நாளானது இந்த ஈகை திருநாளாக இருக்கிறது. இந்த நோன்பு பெருநாள் தொழுகையில் பலதரப்பட்ட மக்களும் வந்து கலந்து வழிபாடு செய்திருக்கிறார்கள். இதை காரணமாக வைத்தும் உலக முஸ்லிம்கள் குறிப்பாக பாலஸ்தீன மக்களுக்காகவும் சிறப்பு பிரார்த்தனையும் நடைபெற்றது. உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் நலமுடன் வாழ்வதற்கும் எல்லாம் வல்ல இறைவன் ஆசி வழங்குவானாக என்று நாகூர் தர்கா பரம்பரை கலிஃபா என்ற முறையில் உலக மக்கள் அனைவருக்கும் நோன்பு பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அடுத்த பெரமங்கலம் ஊராட்சியில் கடந்த 1 மாத காலமாக காவிரி குடிநீர் வரவில்லை என்றும் இதுகுறித்து பலமுறை ஊராட்சி நிர்வாகத்திடம் கிராம பொதுமக்கள் தெரிவித்தும் நிர்வாகம் எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் பெரமங்கலத்தை சேர்ந்த பொதுமக்கள் காலி குடங்களுடன் திடீரென துறையூர் திருச்சி மெயின் ரோட்டில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது மறியலில் ஈடுபட்டிருந்த கல்லூரி மாணவி ஒருவர் மயக்கமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற புலிவலம் காவல் நிலைய போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி முறையாக காவிரி குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் சாலை மறியல் கைவிடப்பட்டது. தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் கனிமொழி கோவில்பட்டி பயணியர் விடுதி முன்பு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசு பாஜக என்றும் நாடாளுமன்றத்தில் மகளிர் இடஒதுக்கீடு கண்துடைப்புக்காக கொண்டு வந்துள்ளனர் என்றும் குற்றம் சாட்டினார். மோடி நாட்டு முழுவதும் மக்களுக்கு தந்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றினதில்ல. 15 லட்சம் தரேனாரு, தரல. 2 கோடி பேருக்கு ஒவ்வொரு வருஷமும் வேலை தரேனாரு, தரல. கேஸுக்கு மானியம் தரேனாரு, தரல. தந்தாரா? தரல. இப்படி அடுக்கிட்டே போலாம். பெண்களுக்கு நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் இடஒதுக்கீடு கொடுக்கறேன்னாரு. அத கண் துடைப்பாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டு என்னைக்கு நடைமுறைக்கு வரும்னே தெரியாது. 50 வருஷமா 40 வருஷமா 60 வருஷமா தெரியாது. வரும்னு ஆனால் வராதுன்னு வாங்கல. அது மாதிரிதான் அந்த இடஒதுக்கீடு, அவங்க கொண்டு வந்திருக்க இடஒதுக்கீடு. இப்படி மக்களை ஏமாற்றக்கூடிய வகையிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அதை விட பெரிய விஷயம் என்னன்னா ஊழல். மோடி ஊழலை பத்தி பேசுறாரு. ஆனா மிகப்பெரிய ஊழல், சட்டப்பூர்வமான ஊழலை செய்து இருக்கக்கூடிய கட்சி பிஜேபி, நரேந்திர மோடி. அந்த ஊழல் என்னன்னா தேர்தல் பத்திரங்கள். அத சட்டம் போட்டு கொண்டு வந்தாங்க. தேர்தல் பத்திரங்கள் வாங்கலாம், யார் கொடுத்தாங்கன்னு யாருக்குமே தெரிய வேண்டியதில்லை அப்படின்னு கொண்டு வந்து அதுல எப்படி நிதி வாங்கினாங்கன்னு தெரியுமா? ஒரு முதலாளி இருக்காரு, ஒரு கம்பெனி நடத்துறாரு, பெரிய முதலாளி. ரமலான் பண்டிகையை ஒட்டி செங்குன்றம் ஜிஎன்டி சாலை பஜார் அருகில் ஆயிஷா பள்ளிவாசலில் ரம்ஜான் பண்டிகை சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு துவா செய்து ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி அன்பை பரிமாறிக்கொண்டு ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். 30 நாட்கள் நோன்பு நோற்று இரவிலே நின்று வணங்கி இன்றைக்கு தமிழகம் எங்கும் உற்சாகமாக இந்த திருநாளை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இப்படி கொண்டாடுகின்ற பொழுது உலக அமைதிக்காக வேண்டியும் இன்னும் இந்திய நாட்டினுடைய அமைதி, செழிப்பு, வளமான வலிமையான நாட்டுக்காக வேண்டியும் செங்குன்றம் ஆயிஷா மஸ்ஜித் சார்பாக
மிகவும் உருக்கமாக பிரார்த்தித்திருக்கிறோம். எனவே நம்முடைய ஒற்றுமையில் தான் பலம் இருக்கிறது. ஒற்றுமையின் மூலம் இந்த நாட்டை பலம் பொருந்திய நாடாக ஆக்குவோம் இன்ஷா அல்லாஹ். சென்னை வடக்கு மாவட்டம் ஆர்கே நகர் மேற்கு பகுதி திமுக சார்பில் 47வது வார்டுக்குட்பட்ட கொருக்குப்பேட்டை, மீனம்பாக்கம் நகர், அம்பேத்கர் நகர், அண்ணா நகர், சத்தியமூர்த்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சென்னை வடக்கு மாவட்ட பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான RT சேகர், ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் JJ எபினேசர் தலைமையில் வடசென்னை தொகுதி வேட்பாளர் கலாநிதி வீராசாமி திறந்த ஜீப்பில் வீதி வீதியாக சென்று பரப்புரை மேற்கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது வேட்பாளர் கலாநிதி வீராசாமிக்கு பெண்கள் மலர் தூவி ஆரத்தி எடுத்து சிறப்பாக வரவேற்பு அளித்தனர். மோடி இது அது ஃப்ளாப் ஷோ, அதாவது ரோட் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காங்க. அது ஃப்ளாப் ஷோ அண்ட் ரோட் ஷோ அப்படின்றது அடுத்து இந்த தேர்தலுக்கு அப்புறமா ரோட் கோ அப்படின்ற ரோடுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. இதற்கு மேல் பாஜக 200 இடங்கள் கூட வெற்றி பெறாது அப்படின்றது தான் பெருவாரியான கருத்து சொல்பவர்கள், அதாவது மூத்த ஊடகவியலாளர்கள்லாம் சொல்றாங்க. அதனால் உத்தரப்பிரதேசிலேயே அவர்களுக்கு பெரும் தோல்வி ஏற்படும் என்று கூறியிருக்கிறார்கள். 4ஆம் தேதி நமக்கு தெரிந்துவிடும் நிலைமை எப்படி இருக்கிறது என்று. விருதுநகர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஹார்விப்பட்டி பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். அதைத் தொடர்ந்து பாம்பன் நகர் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் பொழுது அவருக்கு திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆள் உயர மாலை அணிவிக்கப்பட்டது. ரமலான் பண்டிகையையொட்டி வேலூர் ஆரன்பாளையத்தில் ஈத்கா மைதானத்தில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. சிறப்பு தொழுகையில் 5000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு தொழுகை நடத்தினர். பின்னர் ஒருவருக்கொருவர் அரவணைத்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் தேர்தல் துறை சார்பில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதன்படி நேற்று தலைமை தேர்தல் அலுவலக இடத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட வாக்கு இயந்திரங்கள் லாஸ்பேட்டை அரசு பொறியியல் கல்லூரி மற்றும் மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பூட்டப்பட்ட அறையிலிருந்து வாக்கு இயந்திரங்கள் எடுத்து செல்லப்பட்டு சின்னங்கள் பொருந்தும் பணி நடைபெற்றது. தேர்தல் அலுவலர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த பணியினை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் நேரில் பார்வையிட்டு பணிகளை திருத்தப்படுத்தி அனைத்து துறை அதிகாரிகளும் சரியாக பணி பார்க்குமாறு அறிவுரை வழங்கினார். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஏகாம்பரம் சாலையில் அமைந்துள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் 29ஆம் ஆண்டு பள்ளி விழா நடைபெற்றது. இவ்விழாவில் ஆடல், பாடல், பேச்சுப் போட்டி, கட்டுரை போட்டி, 124 நாடுகளின் பிரதமர்களின் பெயர்களை ஒப்புவித்தல், இடைவிடாத மலர்களின் பெயர்களை ஒப்புவித்தல், புவி வெப்பமயமாதலால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. பள்ளி ஆண்டு விழாவில் பெற்றோர், ஆசிரியர்கள் மற்றும் பள்ளியின் மாணவ மாணவிகள் என 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தேனி புதிய பேருந்து நிலையம் பகுதியில் என் வாக்கு என் உரிமை என்று ஆங்கிலத்தில் வாசகங்களை ஐஸ் கட்டிகளில் உருக்கி பொதுமக்களிடம் தேர்தலில் வாக்களிப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் தேர்தல் நடத்தும் அலுவலர் சஜீவனா மற்றும் உயர் அலுவலர்கள் தங்களது வாக்கு செலுத்தும் விரலை காட்டி தேர்தலில் வாக்களிப்பதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் விதமாக பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த படப்பை பிரதான சாலையில் சவுத் இந்தியன் வங்கி செயல்பட்டு வருகிறது. இதன் அருகில் அந்த வங்கியின் ATM மையம் அமைந்துள்ளது. கடந்த 6ஆம் தேதி மாலையில் ATM எந்திரத்தில் 23,35,300 ரூபாய் பணத்தை ஊழியர்கள் நிரப்பி சென்றனர். வழக்கமாக பணம் நிரப்பப்பட்ட பின்னர் ஒரு வாரத்திற்கு பிறகு மீண்டும் எந்திரத்தில் பணம் வைப்பது வழக்கம். ஆனால் புதிதாக பணம் நிரப்பப்பட்ட பின்னர் கடந்த 2 நாட்களிலேயே வாடிக்கையாளர்களால் ATMில் பணம் எடுக்க முடியவில்லை. அனைவருக்கும் ATMில் பணம் இல்லை என்ற தகவலே காண்பித்தது. இதுகுறித்து வாடிக்கையாளர்கள் வங்கியில் புகார் அளித்ததன் பேரில் அதிகாரிகள் ATM எந்திரத்தை ஆய்வு செய்தபோது வாடிக்கையாளர்கள் பணம் எடுக்க முடியாதபடி நம்பர் லாக் செய்யப்பட்டு இருந்ததை கண்டுபிடித்தனர். இதனையடுத்து வங்கி உயரதிகாரிகள் ATM நிபுணர்களை வரவழைத்து ATMில் உள்ள ரகசிய கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தனர். அப்போது அந்த ATMில் பணம் நிரப்பப்பட்ட 2 நாட்களுக்கு பிறகு நம்பர் பிளேட் இல்லாத காரில் 4 மர்ம நபர்கள் வருவதும் அவர்கள் ATM எந்திரத்தில் பயன்படுத்தும் நம்பர் லாக் மூலம் அடுத்தடுத்து 2 நாட்களில் மொத்தம் 13,03,200 ரூபாய் கொள்ளையடித்து சென்றிருப்பதும் தெரிந்தது. இதுகுறித்து வங்கியின் மேலாளர் அளித்த புகாரின் பேரில் தாம்பரம் போலீசார் கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சியை வைத்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.
விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூருக்கு ஆதரவாக அருப்புக்கோட்டையில் முன்னாள் நகர்மன்ற தலைவர் சிவபிரகாசம் தலைமையில் இந்தியா கூட்டணி நிர்வாகிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அதன்படி சொக்கலிங்கபுரம், தட்சிணாமூர்த்தி கோவில், மரக்கடை பேருந்து நிறுத்தம், திருச்சுழி ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக நடந்து சென்று பொதுமக்களை சந்தித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். ரமலான் பண்டிகையை ஒட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை விளையாட்டு மைதானம் அருகில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற ஈத்கா மஸ்ஜித் தர்கா பள்ளிவாசலில் ரமலான் பண்டிகை சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை ஊத்தங்கரை முக்கிய வீதிகள் வழியாக நடைபயணமாக வந்து சிறப்பு தொழுகைகளில் ஈடுபட்டனர். சிறப்பு தொழுகைக்கு வந்திருந்த இஸ்லாமிய அன்பர்கள் ஒருவருக்கொருவர் அரவணைத்து கட்டித்தழுவி ரமலான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். புதுக்கோட்டை மற்றும் கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி கட்சி சார்பில் மதிமுக வேட்பாளர் துரை வைகோ போட்டியிடுகிறார். இவருக்கு ஆதரவாக புதுக்கோட்டை அரபிக் கல்லூரியில் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்களிடம் மதிமுக புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் கலியமூர்த்தி தலைமையில் கூட்டணி கட்சியினர் வாக்கு சேகரித்தனர். இந்நிகழ்வில் மதிமுக, திமுக, விசிக, கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் அந்தனூர் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது நாச்சிப்பட்டு பகுதியைச் சேர்ந்த லட்சுமணன் என்ற நபர் இருசக்கர வாகனத்தில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு சென்ற 1,26,670 ரூபாய் பறிமுதல் செய்தனர். இதேபோல் அள்ளியந்தல் பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த தேர்தல் பறக்கும் படையினர் கௌதம் என்ற நபரிடமிருந்து உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 2,70,440 ரூபாய் பறிமுதல் செய்து தேர்தல் நடத்தும் உதவி அலுவலரிடம் ஒப்படைத்தனர். திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் கண்ணனூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட 6வது வார்டு பகுதியில் மழைநீர் வடிகால் வசதி, குடிநீர் வசதி, பொது கழிப்பிட வசதி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் செய்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் பேரூராட்சி நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக கோரிக்கை நிறைவேற்றப்படாத நிலையில் நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாகவும் அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்படாத பட்சத்தில் குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை உள்ளிட்டவைகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கப் போவதாகவும் தெரிவித்து சமயபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் போஸ்டர் ஒட்டி கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். தேர்தல் புறக்கணிப்பு போஸ்டர் ஒட்டப்பட்ட சம்பவம் சமயபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வடசென்னை ராயபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் தேர்தல் பணியில் ஈடுபடும் ஊழியர்களுக்கு ராயபுரம் சென்ட் பீட்டர்ஸ் பள்ளியில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு மதிய உணவை ராயபுரம் ஆண்டியப்பா கிராமணி தெருவில் உள்ள தனியார் உணவகத்திலிருந்து அனுப்பப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அவர்களுக்கு கொண்டு செல்வதற்கான உணவுகளை குப்பை கொண்டு செல்லும் வாகனத்தில் மாநகராட்சி ஊழியர்கள் ஏற்றியுள்ளனர். அதனை செய்தியாளர்கள் வீடியோ எடுத்ததும் வேறு ஒரு ஆட்டோவை வரவைத்து அதில் ஏற்றி அனுப்பி வைத்தனர். தேர்தல் பணியில் ஈடுபட்டிருக்கும் அதிகாரிகளுக்கு உணவை குப்பை வண்டி ஏற்றிய சம்பவம் எத்தனை நாட்களாக நடைபெறுகிறது என தெரியாமல் இருந்த நிலையில் இன்று செய்தியாளர்கள் அதனை வீடியோ எடுத்த நிலையில் இச்சம்பவமானது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் பகுதியைச் சேர்ந்த சண்முகம் ராஜபாளையம் பகுதியிலிருந்து சிவகங்கை பூவந்தி பகுதியில் உள்ள சர்க்கரை ஆலைக்கு கரும்புகளை ஏற்றிக் கொண்டு சென்று கொண்டிருந்தார். அப்போது லாரி விரகனூர் நெடுஞ்சாலை மேம்பாலம் நடுவே சென்று கொண்டிருந்தபோது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஓட்டுநர் சண்முகம் பலத்த காயத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போக்குவரத்து காவல்துறையினர் பாலம் நடுவே விபத்துக்குள்ளான லாரியை அப்புறப்படுத்தி சாலை முழுவதும் சிதறி கிடந்த கரும்புகளை ஜேசிபி வாகனங்கள் கொண்டு அப்புறப்படுத்தினர். இதனால் விருதுநகர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே புதிதாக அமைக்கப்பட்ட 6 வழி சாலைப்புறங்களில் சாலையின் இருபுறங்களிலும் 7 கறவை மாடுகள் பரிதாபமாக இறந்து கிடந்தன. இதுகுறித்து சாலை ஓரம் நடைபயணம் சென்றவர்கள் திருப்போரூர் காவல் நிலையத்திற்கு புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மாடுகளை யாரேனும் விஷம் கொடுத்து கொன்று வாகனத்தில் கொண்டு வந்து சாலையில் வீசி சென்றனரா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, ஆம்பூர், துத்திப்பட்டு பாங்கி ஷாப், உமராபாத், மஜ்ரூல் உலும் பள்ளி மைதானம், நரியம்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் ரம்ஜான் கூட்டுத் தொழுகை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஒன்றிணைந்து கூட்டுத் தொழுகையில் ஈடுபட்டனர். இதேபோல் துத்திப்பட்டு பகுதியில் உள்ள ஈத்கா மைதானத்தில் நடைபெற்ற கூட்டுத் தொழுகையில் சுற்றுவட்டாரங்களில் இருந்து சுமார் 50,000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்று தொழுகை மேற்கொண்டனர். தொழுகை முடிந்த பிறகு ஒருவரை ஒருவர் கட்டி ஆற தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர்.
தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஜாமியா பள்ளிவாசலில் அமைந்துள்ள அரபிக் கல்லூரியில் ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாகிகள் மற்றும் இஸ்லாமிய சமுதாய பெரியவர்கள் ஆகியோரை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது திமுக அரசு இஸ்லாமியர்களுக்கு செய்த சாதனைகள் மற்றும் பாதுகாப்பாக செயல்படுவது ஆகியவற்றை எடுத்துக் கூறி திமுக வேட்பாளர் கனிமொழி மற்றும் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக் கொண்டார்.